சரி நான் கூப்பிடுறேன். ஏதோ தைரியத்தில் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். நீ என் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்ட தானே? என்ன சேஷு, காயின் இவ்வளோ சின்னதாக இருக்கே, கையிலேயே பிடிக்க முடியலையே. ஆட்டம் காயினோட சைஸில் இல்லை கேசுவா, என்னோட மூளையில் இருக்கு. என்ன சேஷு, ராஜாவை ராணிக்கிட்டேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிருக்கீங்க போலையே. அங்கிள் கீ அங்கிள். அங்கிள் இந்தாங்க கீ. சாரி சாரி அங்கிள், உள்ள இருக்கு அங்கிள். அங்கிள் எங்கப்பா? உங்க காலுக்கு பின்னாடி அங்கிள். அங்கிள் அங்க பாருங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் உங்க காலுக்கு பின்னாடி தான் அங்கிள். தோ இருக்கு அங்கிள். குனிஞ்சா எடுங்களேன். லெஃப்ட்ல அங்கிள், லெஃப்ட்ல. அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள்? அங்கிள் அங்கிள் இங்க இருக்கு அங்கிள். அங்கிள் தோ இருக்கு அங்கிள். அங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் தோ இருக்கு அங்கிள். இந்தாங்க. ஐயோ வயிறுலாம் இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். ஏய், ம் என்ன பேசுற? மாமா சாரி அங்கிள். நான் காரோட ஃப்ரண்ட் டயரை சொன்னேன் அங்கிள். ரொம்ப ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்கு அங்கிள். வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. காரை துடைக்கும் போது தான் பார்த்து கார் எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா கூட தள்ள முடியாது. ஃப்ரண்ட் டயரை மாத்திரம் தான் போல. சரி சேஷு, வா நம்ம விளையாடலாம். நெக்ஸ்ட் மூவி எந்த? அம்மா ஏமா டேப்ல தண்ணி வரல? மோட்டர் போடலையா? மோட்டர் காலையிலேருந்து 2 தடவை போட்டாச்சுப்பா. ஓவர் டேங்க்கு கொஞ்ச நாளாக லீக் ஆகிட்டே இருக்கு. எத்தனை தடவை மோட்டர் போட்டாலும் தண்ணி சீக்கிரமாக காலி ஆயிடுது. இவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் மாற்றி கொடுங்கோன்னு. ஒன்றுமே நடக்கல. என்னால் முடிஞ்சிருந்தா நானே பண்ணிடுவேன். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்னன்னு போய் பார்க்குறேன். சரியா? சரிப்பா. அம்மா, இந்த ப்ளம்பிங் டூல்ஸ்லாம் எங்கே இருக்கு? அங்கே ஓவர் டேங்க் பக்கத்தில் இருக்கும் பாருப்பா. அங்கே இருக்கா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு சால்வ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். Pick up.
ஹலோ மைதிலி, சொல்லு, என்ன வேணும்? உங்க வீட்டுக்கு பேக் சைடு கொஞ்சம் வாயேன் ப்ளீஸ். முடியாது, எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ் மைதிலி. ப்ரொபோசல் டேவை மறந்துட்டல, அப்புறம் என்னடா உனக்கு? ஏய், அதுக்கு தாண்டி சொல்றேன், கொஞ்சம் வாயேன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய், இவ்ளோ கெஞ்சுறேன்ல, ப்ளீஸ் டி. சரி, வர வை. ஏய் ஏய் வெயிட் 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 வெயிட். என்ன? நீ ஹால் வழியா வராத, கிச்சன் வழியா வா. ஓகே? வர வை. சரி வா. என்ன சாரி சொல்ல கூப்பிட்டியா? நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இருந்தாலும் இந்த நாளை நான் மறந்துருக்க கூடாது. சாரி மைதிலி. இப்போ எதை சொல்ல தான் கூப்பிட்டியா? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஏய், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் விடுவேன். யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆகும். ஏய், அம்மா அம்மா வந்துட்டாங்க பாரு. ஐ லவ் யூ மைதிலி. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்டி ப்ளீஸ். ஐ ரியலி வாண்ட் டு மேரி யூ. என்னால இந்த மாதிரி வேலை கண்ணு நடிக்க முடியலடி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ மைதிலி மைதிலி, நான் தப்பவே சொன்னல. ஓகே 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 ஓகே. ஆண்டி, நான் பைப்பை ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வாட்டர் வருதான்னு செக் பண்ணுங்க. நான் வாஷ் பேசினில் செக் பண்ணுறேன். சரிப்பா. தண்ணி வருதுப்பா. ஓகே ஆண்டி. ஆண்டி, இனிமேல் இந்த வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. அதுக்கு தான் வேலைக்கார பையன் நான் இருக்கேன்ல, நானே சரி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? சரிப்பா. என்ன சேஷு, நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க போல. சரி சேஷு, ரொம்ப பசிக்குது. ஒரே நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. பருப்பு பாயசத்தோட விருந்தே ரெடி ஆயிட்டு இருக்கு. கவலையே படாத, நல்லா சாப்பிடலாம். சூப்பர். என்னம்மா, என்ன பண்றீங்க? தம்பி, அந்த கத்தியும் கட்டிங் போர்டும் எடுத்துன்னு வாயே.
மா இன்னைக்கு உங்களுக்கு லீவு, இதை கொடுங்களேன். நான் இன்னைக்கு சமைக்கிறேனே, ப்ளீஸ். வேண்டாம் தம்பி, அவருக்கு நான் சமைச்சதான் பிடிக்கும், இல்லைன்னா சாப்பிட மாட்டாரு. நம்புங்கம்மா, நான் நல்லா சமைப்பேன். இல்லைனா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, உங்கள் ஸ்டைலில் நான் சமைக்கிறேன். டீல் ஓகே? ம் சரிப்பா. மா உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு பண்ண மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. அங்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு புரியுது என்ன விஷயம்னு, இருந்தாலும் வேண்டாம். சரிம்மா. காணோம். ஆமாம், இந்த பருப்பு பாயாசம் செய்யலையா? ஆமாம் லக்ஷ்மி, இன்னைக்கு பருப்பு பாயசம் பண்ணலையா நீ? இல்லை அங்கிள், இன்னைக்கு இந்த வேலைக்கார செஞ்சிருக்க ஸ்பெஷல் கேசரி இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். வைங்க வைங்க. அட, இது கூட நல்லா இருக்கே. சூப்பர் தம்பி, தேங்க்ஸ். கேசரி கொஞ்சம் வைக்கவா? என்ன கேசவா, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் சேஷு. ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல. சொல்லு கேசவா, எங்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்னதுக்கு தயக்கம்? பையன் நல்ல பையனாக தான் தெரியுறான். பட் இதுக்கப்புறம் இது உன்னோட டிசிஷன் தான் சேஷு. எது, அவன் உனக்கு நல்ல பையனா தெரியறானா? எவ்வளோ நக்கல் அடிக்கிறான், அதுவும் எங்கிட்டயே பார்த்தல்ல. சேஷு, நல்லவன் கெட்டவன்லாம் சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணும். இந்த காலத்து பசங்கள்லாம் இதை விட மோசமாக இருக்கானுங்க. அவனுங்க நாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீ உன்னோட இந்த ஈகோவெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்கா பாரு, உனக்கே புரியும். இங்கே பாரு, உன்னை நான் இங்கே வர சொன்னது எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. என்ன நான் சொல்றீங்க? சேஷு, உன்னை விட இல்லை இல்லை நம்மளை விட அவன் ரொம்ப நல்லவன். அவன் நினச்சிருந்தா என்கிட்ட எப்போவோ அவன் கோவப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். என்ன கேசுவா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, என்னோட ஃபோனை உள்ளே வச்சிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. சரிங்க, நான் பார்த்துட்டு வரேன். சப்போர்ட் இல்லை சேஷு, நீ கேட்டதுக்கு நான் பதில் தான் சொல்கிறேன். எனக்கு என்னமோ அவனை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கானோன்னு தோணுது. முறையாக உனக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் உனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. அழுக்கே இல்லாத காரை தொடச்சி கொடுத்துருக்கான். ப்ளம்பிங்கே தெரியாமல் டேப்பை சரி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில. அவ்வளோதான் சொல்லுவேன், பார்த்துக்கோ. உங்கள் ஃபோன் உள்ளே இல்லையே? இல்லைம்மா, பேண்ட்டோட பேக் பேக்கெட்டில் இருந்துச்சு, சாரி. சரி சரி சேஷு, நான் அப்படியே கிளம்புறேன்.
வரேம்மா.